ரொம்ப கனெக்டாதீங்க என்ன. எட்டி அவள ஒண்ணு வெறுப்பேத்துறாள் வட்டி. இல்ல இல்ல நாங்க வெறுப்பல ஏத்தலப்பா. இங்க பத்தியா நாங்கெல்லாம் சேல, நீ பத்தியா கொண்டே வெட்டோனியனா கோத்த கலப்பாலட்டி. அவ உண்மையா தான் சொல்லுதா. நாங்கெல்லாம் பெரிய பிள்ளை அதான் சேல கட்டியிருக்கோம். இங்க பத்தியா மேட்ச கட்டியிருக்கோம் பத்தியா. எனக்கும் தான் மேட்சா தானே இருக்குது. என்ன உங்களுக்கு சேல எனக்கு இது ஆனா மேட்சா தான் இருக்குன்னு எங்க அதுவும் இது ஒண்ணா. நீ ரொம்ப பல்ல காட்டாத என்ன. ஆமா ஏமட்டி அவளை இப்படி எல்லாம் சேர்ந்து வெறுப்பத்துதியா. ஏட்டி சரி விடுட்டி, நீ போட்டுக்க ட்ரெஸ் நல்லதா மட்டும் இருக்கு. ஆமா நல்லதா இருக்குது, சூப்பரா இருக்குது. பெற என்னடி நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இவ்வளவு ஒண்ணு வேணிக்கிட்டே வெறுப்பத்துறாளுவ. அவளுக்கு போறாம நான் இப்படி ட்ரெஸ் போட்டுக்கல அதான் அவளுக்கு போறாம. நீங்க சண்டை போட்டதெல்லாம் போதும். இது எங்க பஞ்சு மிட்டாய் கொடுக்கலாம் போய் வாங்கி தின்னுங்கட்டி. அத்தி பஞ்சு மிட்டாயா, இது எனக்கு தெரியாம போச்சுதே. அங்க தள்ளி பானிபூரி கூட தான் வச்சிருக்காவ. ஆனா நான் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன். நான் போயிட்டு வந்துருவேன். எனக்கு பானிபூரி நான் உசுரு 100 பூரி கூட தின்றுவேன். நான் 120 பூரி தின்றுக்கேன். சே அத்தாடி என்ன போய் சொல்லுதா. நீ 120 பூரி தின்னியாங்க. எட்டி சபா நான் தின்னம்லாட்டி. சப்பா பச்சை பிள்ளைல மாதிரியே சண்டை போடுதாளுவல. எட்டி எது கேட்டாலும் என்னையா மட்டும் நீல சேக்க. இல்ல இசையில 2 பூரி கூட திங்க முடியாது. இல்ல 120 பூரி தின்னலாம். ஏன் இப்படி பொய்யா சொல்லுதா. சரி சரி அப்ப நீ எத்தனை பூரி திம்ப சொல்லு பாப்போம். நான் ஒரு 50 தான திம்பேன். ஏ அத்தாடி என்ன போய் சொல்லுதா. எட்டி சபா இவ 50 பூரி திம்பலாண்டி. பொய்ய பத்தியா. டி என்ன விட்டுருங்கடி. ஏமட்டி என்ன ஏமட்டி இத இழுத்துக்கிய. நீயே பாருடி அவ எப்படி போய் சொல்லுதா பாருடி. சரி அவ தான் போய் சொல்றானே தெரியுதுல. சபா நான் ஒண்ணு போய் சொல்ல கொண்டு கூட மாட்டேங்க. நான் 50 பூரி தின்னேன். நான் கூட 40 பூரி தின்னேன். சப்பா என்ன போய் சொல்லுதாலப்பா. சரி நம்ம எல்லாருக்கும் போட்டி வைக்கலாமா. ஒழுங்கா பஞ்சு மிட்டாய் வாங்கி தின்னுங்கட்டி. இல்ல ஐஸ்கிரீம் தருவா அதை வாங்கி தின்னுங்கட்டி. தேவையில்லாம நம்ம தின்னுட்டு கிடைக்கிய. என்னத்தா இருந்தாலும் நீ எங்கள மாதிரி சேலை கட்ட முடியல பத்தியா. அவளை உனக்கு எப்படியாவது வெறுப்பேத்தணும் அவ்வளவுதானே. சப்பா சண்டை போடாம இருக்க. எதுக்கு இவ்வளவு சண்டை போடுறியா. நீ மட்டும் தான் வாயை திறக்காம இருந்த. இப்ப நீ வந்து திறந்துட்டியா. இசை பஞ்சு மிட்டாய் எங்க போமா. நான் ஒண்ணும் வரல. நீ சேலை கட்டத்தால நல்லதா இருக்க. நான் சும்மா சொன்னேன் பத்துக்க. ஒண்ணு தேவையில்லை. என்னம்மா எனக்கு இந்த பண்ண. ஆனா எனக்கு இந்த Dress நல்லதா இருக்கு. சரி சரி கோவப்படாத. இசை உனக்கு சூப்பரா இருக்குது. அது எனக்கு தெரியுமே. இருந்தாலும் நாங்கெல்லாம் சேலை கட்டி இருக்கோமே. ஏடப்பட்டவள அவளை வெறுப்பேத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பமே சேலை வெறுப்பேத்திட்டு இருக்க. தொலைச்சு விட தலைச்சராஸ்கா. அவ மட்டும் இவ்வளவு நேரம் எப்படி இருப்பேத்துனா அதுக்கு 10 கோல் வாங்கிட்டு இருக்க. ஓடட்டு போட்டி அங்க ஏதாவது மண்டத்துல ஏதாவது வேலை கிடக்கான்னு பாரு போ. முடியாது டி சே எங்களை பத்தியா சேலை கட்டி இருக்கோம் பத்தியா. ஏடப்பட்டவள ஓடுன்னு சொல்லிட்டேன். ஆரம்பிச்சிட்டாலே அதுல ஒண்ணு இல்ல. இசை அழக அத்தி இல்ல ஒண்ணு இல்ல. எட்டி அவள ஓடி சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காள் வெட்டி. அத்தி உன் புண்ணியத்துல தான் நாங்க மண்டபத்துக்கே வந்தோம். அதுல இவ்வளவு மண்ணலி போட்டுறோம் போலுக்க. இல்லன்னா வீட்டுல தான் தூங்கிட்டு கிடந்திருக்கணும். எட்டி வாய மூடிட்டு இருங்கட்டி. ஐயோ படா படுத்துறாளே. நான் பாறேன். இப்போ உனக்கு சந்தோஷமாட்டி. ஆனா ஒண்ணு இதுக்கான பின்விளைவுகளை நீ சந்திச்சே ஆகணும் பாத்துக்க. அத்தி நானாவது வாயை குறைச்சம் இல்லையே. வெறுப்பத்தான் நினைச்சு ஓவரா பண்ணிட்டேனே. கூண்டோட மாட்ட போறிய பாத்துக்கிட்டே இருங்கட்டி. என்ன சொல்லுதியா. அவ என்ன சொல்லிட்டு போனா கேட்டியல்ல. அப்பான்னுட்டு போயிருக்கா. முதல்ல அன்னைக்கு உங்க சோழிலாம் முடிஞ்சது. என்ன உங்க கடக்க சேர்லாம் ஒழுங்கா தூக்கி போடுங்கள. என்னது புள்ளைய மேல எதுவும் விழுந்துடாம அங்க தள்ளி உயரலாம் கேட்டுக்க. இல்ல கவிடு அந்த பிள்ளை அந்த சின்ன தள்ளி போய் சொல்லி இல்ல அப்படி போய் சாப்பிட்டு வந்துருங்கள போங்கள. என் தங்க பிள்ளை எங்க போச்சுது ஆளைய காணும். நான் வந்துட்டேன். என்ன தங்க புள்ள என்ன கிளி போல பேசுவேன் தங்க புள்ள. நான் வந்துட்டேன். ஏன் தங்க புள்ள நீ எங்க தடவை விளையாண்டுட்டு இருந்த. அதான் நான் வந்துட்டேனே. அதான் ஏன் தங்க புள்ள புள்ளியோட விளையாண்டுட்டு இருந்த. இல்ல அதான் நான் வந்துட்டேனே. அப்போ ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. என்ன தங்க புள்ள என் பிள்ளைக்கு தூக்கம் வந்துட்டோ. இல்ல நான் வந்துட்டேன்.
ஐயோ என்னம்மா பசிக்குதம்மா பிள்ளைக்கு இல்ல நான் வந்துட்டேன். முடியுது என் பிள்ளைட்டு யாரும் வம்பிட்டு இருக்காங்க. சரி மத்தாங்க எங்க அப்பா கிட்ட வா. என் தங்கமே என் தங்கம். என்ன தங்க பிள்ளை? எனக்கு இந்த Dress வேண்டாம். அது வந்து என் தங்க பிள்ளைக்கு இதான் நல்லா இருக்கும். அப்போ பார்த்துலாம் எடுத்த. இது இருக்கட்டுமா, நல்லதா இருக்கு. இல்ல இங்க எல்லாரும் சேலை தான் கட்டியிருக்காங்க. வேண்டாம் தங்க பிள்ளை, சேலை வேண்டாம். இல்ல எனக்கு சேலை தான் வேணும். இப்ப என்ன, இங்க யாரும் சேலை கட்டக்கூடாது அவ்வளவுதானே? எனக்கு இந்த Dress வேண்டாம்னு சொன்னேன். இங்க பாரு, இங்க யாரும் இன்னைக்கு சேலை கட்ட மாட்டாங்க. போதுமா? என்னன்னு என்னாச்சுது? இல்லடா புள்ளி இலக்கு நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்க. அதான் இந்த Dress வேண்டாம்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. போதும் இந்த Dressல இரு. ஓய் கிச்சடி சத்தம் போட்ட. புள்ள இருக்காதுடா. இந்த Dressக்கே எனக்கு பயமா இருக்குது. நான் பார்த்துட்டு தானே போட்டு சொன்னேன். ஆத்தி இருக்குது போயிருமா? இல்ல பாருமா தங்கம், உனக்கு ஒத்துக்கிடாதம்மா. நீ சிம்பிளா இருந்தாதான் கண்ணு உள்ளாது. பயமா இருக்குல்ல அப்பாவுக்கு. அந்த பட்டு பச்சை தான் உனக்கு எடுத்து வச்சிருந்தது. அதானே நீ போட்டு வந்திருக்கணும். ஆத்தி பயவுல அதை போட வச்சிருமா? இல்ல எனக்கு இதே போதும். நான் போயிட்டு வரேன். நான் 5 மினிட் இங்க போறேன். நீ இன்னும் சாப்பிடவே இல்ல. அதுல இப்ப சாப்பிட வேண்டாம். வா சாப்பாடு தர முடியா? வேண்டாம் வான்னு சொன்னேன். எப்படி அது சிக்கிருக்கு அங்கே நின்றுக்கலாமா? கிச்சடி வா. பிள்ளைக்கு பேர் வச்ச மாதிரி கிச்சடின்னு. அப்பா சரி வா. அப்ப உனக்கு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்க வா. அதுக்கப்புறம் என்னன்னு சாப்பிட்டுக்கலாமா? ஒரு இட்லி தின்னாலே மத்த வாயில் வைக்க மாட்டேன். ஆமாமா, நீ கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுக்க. அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்க. ஆனா கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். நீ கொஞ்சம் சாப்பிட்டாலே போதுமே. வா நான் ஊட்டி விடுதேன். போ அந்த மொட்டை போய் ஊட்டி விடுவான். 2 வயசு சாப்பிடு. அவன் ஒருத்தருக்கு நீ போய் போடல. நீ போமா போய் சாப்பிடு பாப்போம். வேண்டாம் அவிய கூட நான் போவல. ஓய் எப்பா சாம அக்கால கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருப்பான்னு நினைக்க. அவன் காணும். அவன் தான் கரெக்ட் ஊட்டி விட்டுருவான். போ நான் ஊட்டி விடுவான் போ. நான் வேணா கவின் மாமா கிட்ட சாப்பிடுதானே? வேணுதாங்க. அவனுக்கு ஏகப்பட்ட வேலை. என்னத்துக்கு? இங்க பாரு, மதியத்துக்கு நீ சாப்பிடவே இல்லை. போமா கிச்சலே. நம்ம இங்க இருந்து சாப்பிட மாட்டான். எல்லாரும் வாய்க்கலாம் வைங்களா? ஒழுங்கா வேலை பாருங்க. ஏமாமா நீ சாப்பிட்டாரு. அப்ப இப்போ வந்துடுவேன் சரியா? 5 நிமிஷத்துல வந்துடுவேன். நீ சாப்பிட்டுமா? நில்லுங்களா? ஓய் கிச்சலி, எனக்கும் சேலை வேணும். என் கூட இருக்கும்போது தாராளமா கட்டிக்க. எனக்கும் பிடிக்குமே. போறங்க. நீ சேலைன்னு ஒண்ணா அது என் கூட இருக்கும்போது மட்டும்தான். மத்தபடி உனக்கு கிடையாது. எல்லாரும் சேலை கட்டியிருக்காங்க. சரி இப்ப என்ன, நைட்டு கட்டிக்கலாம் சரியா? கூட இருப்பல அப்ப கட்டிக்க. நிஜமா? நிஜமா. ஆனா அங்க நீ நான் மட்டும்தான் இருப்போம். சரி இங்க இரு. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். குறைய போறோம். ரொம்ப தனியா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. சாப்பிடுறதுக்கு என்னென்ன கலத்தனை மட்டும் அத்தனையும் பண்ணு. இதை விட்டு எங்கேயாவது ஓடுனு வச்சுக்க. இரு நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். பானிபூரி திங்க நினைச்சேனே. என் புள்ள பாவம் சேலை கட்டு காசப்படுதா. அவளுக்கு ஏதாவது ஆகுது. வேண்டாம் பரவாயில்ல, சின்ன பிள்ளை தானே, இப்படியே இருக்கட்டும். இருந்தாலும் என் பிள்ளைக்கு எல்லாரையும் பார்த்தோன்னா ஆசை இருந்திருக்கும். பாவம் சும்மா ஒன்றும் ஓடி இருக்க மாட்டான். மனசு கஷ்டப்பட்டுருக்கோம். அதான் ஓடி வந்திருக்கான். சரி கிங்ஸை சமாளிச்சுக்கிடுவான். சாப்பிடலான்னு பார்ப்போம். ஆளுக்கான இவன் தட்டுக்கிட்டாலே தான். இல்ல கிங்ஸே அவளை எங்க? இந்த பானிபூரி நின்ன நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்ல அதை தின்னா இதை திங்க மாட்டேன். இதை விட்டு விட்டுரு. சரிங்கண்ணே. இதை நிக்க சொல்லிட்டு போனேன், ஓடி இருக்கா. என்னங்க என்ன? இல்ல உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதான். சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. உனக்கு சில்லுவன் சொல்ல தப்பே இல்லை கட்டியா. அவன் அங்க சோத்த தூக்கிட்டு அன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்கான். இங்க இருந்து ஓடி வந்தாச்சு. என் தங்கம் பிள்ளை அப்படி செல்லும் போல சட்டை பண்ணத பாரு. என்ன தங்க பிள்ளை, என் பிள்ளைக்கு என்ன கோவம்? இல்ல சும்மா தான் வந்தேன். சரி தங்க, நீ அப்பா கிட்டே நில்லு, வேற எங்கேயும் போக வேண்டாம். சரி நான் உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லு. சரிங்க. ஆமா என் பிள்ளை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுச்சு. அதான் எனக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம்ல. என் பிள்ளைக்கு இல்லாத ஐஸ்கிரீமா? நீ போய்கிட்டாரு, அப்ப பின்னாடியே வரேன். அப்பாடா அந்த வேலை முடிஞ்சது. எனக்கு ஐஸ்கிரீம் தர மாட்டேன்னு சொன்னீங்க. நான் போய்கிட்டே இருக்கேன். சீக்கிரம் வாங்கப்பா. என் பறைக்கு கூப்பிட பார்த்தா நிறைய வாங்கி சாப்பிட்டு போலோ. எப்பா சீக்கிரம் வாங்க. ஐயோ வாங்க கொடுத்துட்டேன். எக்கச்சக்கம் வாங்கி சாப்பிட்டு போன்னு நினைக்கிறேன்.
அவ நின்னதே ஐஸ்கிரீம் கிட்ட தான். இதுல இவங்க வேற வாக்கு கொடுக்காங்க. மாட்டிக்கிட்டு முழிங்க. எப்பா நான் முன்னாடியே போய்கிட்டு இருக்கேன். நீங்க சீக்கிரம் வந்துருங்க. என்ன ஆட்டுமா செல்லம். சில்லு போல கடந்துக்கிட்டு என்ன சேட்ட. அங்க இருந்து எவ்வளவு விரட்டி விட்டுருக்கான். அதான் காரியமா வந்திருக்கா. பிரேம் தான் அனுப்பி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அதான் உங்களை கூப்பிட வந்திருக்கா. பிரேம் தான் ஐஸ்கிரீம் நின்றுட்டு இருந்தாரு. நான் ஒண்ணு சொல்லுவேன். சேலை நல்லதா இருக்குது. சூப்பரா தான் இருக்குது. தாவாணி போடணும் அவ்வளவுதானே. அது அவளுக்கு எல்லாரும் செல்ல கட்டிருக்காங்க, நம்ம கெட்டலையே அப்படின்னு வருத்தமா இருக்குது. அதுக்குதான் ஒரு சேலை நல்லதா இருக்குது. இருந்தாலும் புள்ள கஷ்டப்படுதா இல்ல, அதுக்குதான் மாத்திட்டு வந்துடுறேன். அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. யாவும் புள்ள மனசு நோக்கக்கூடாது. நல்லா இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது. தேங்க்ஸ். ஏன் இல்ல நான் சொல்ல வரதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிறது இல்ல. அதெல்லாம் அப்படிதான். அதெல்லாம் அப்படிதானா? அதெல்லாம் அப்படிதான். புருஷன் சொல்லாததுக்கு முன்னாடியே புரியும். அதான் எப்படி? அது அது அப்படிதான். ஈருடன் ஒரு உயிர் அப்படித்தானே? ஆமா. நீ மட்டும் இல்ல, உன் குணமும் அழகுதான். எனக்கு உன்னை பிடிக்க காரணமே உன் குணம் தான். உன்கிட்ட விழுந்ததுல தப்பே இல்லை. இந்த ஜான் எந்த பொண்ணுகிட்டையும் விழ மாட்டான். நான் உன்கிட்ட விழுந்தேன்னா அது உன் குணம். நீ எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். இந்த குணத்தை மட்டும் கடைசி வரைக்கும் எனக்கு சீரா கொடுத்துரு. இந்த ஜான் எவனுக்கு கீழே இருந்ததில்லை. உனக்கு கீழே இருப்ப, என் பொண்ணட்டுக்கு கீழே இருப்ப. குணவதி, குணத்துல ரதி. இதை மட்டும் கடைசி வரைக்கும் கொண்டு வந்துரு. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? நீங்க எனக்கு தலையாவே இருங்க. புருஷன் தலையா இருக்கிறதா ஒரு குடும்பத்துக்கு அழகு. நீங்க தலையா இருங்க, நான் உங்களுக்கு கிரீடமா இருக்கேன். சபாஸ், இதான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீங்க தலையா இருங்க, நான் கிரீடமா இருக்கேன்னு சொன்ன பாரு. இங்க தாண்டி நீ ஜெயிச்ச. புத்தியில மனைவி புருஷனை ராஜாவாக்கி ராஜாவுக்கு மனைவியா வாழ்வா. புத்தியில புருஷனை அடிமையாக்கி அடிமைக்கு பொண்டாட்டியா வாழ்வா. நீ என்ன தலையாக்கி அந்த தலைக்கு கிரீடமா இருக்கேன்னு சொன்ன பாரு. இந்த ஜான் என்னைக்குமே உனக்கு கீழே இருப்பான். அதிர்ஷ்டக்காரன், நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். சரி வா, சேர்ந்து சாப்பிட போலாம் வா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா? ஆமா, ஏன்? இல்ல, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தானே தெரியும், ஒரு உலகத்துக்கு தெரியாதுல்ல. நீங்க போங்க, அது உங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஆயிருங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அப்படி எவனும் என்ன மதிக்கணும்னு அவசியம் இல்ல. வா. என்னென்ன பாடின்னு தானே நீ சொன்ன. என் தம்பிமாருக்கு தெரியும், வேற எவனுக்கும் தெரியும் எனக்கு அவசியம் இல்ல. என் தம்பிமாரும் நனிந்தல கூப்பிடுறானுங்க. வா. எனக்கு இந்த உலகத்துல என் தம்பிமாரு தான் எல்லாமே. என் தம்பிமாரே ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த ஊர் உலகம் என்ன சொன்னா எனக்கு என்ன? வா போய் சாப்பிடலாம். கையப்புடி. என்னங்க கையப்புடின்னு சொன்னேன். நிஜமாவா? புருஷன் கைய பிடிக்கிறது அவ்வளவு சந்தோஷம் இல்ல. அது வரங்க. புருஷனே என் கையை பிடிச்சி நடன்னு சொல்றது ஒரு பொண்ணுக்கு வரும் பாக்கியம். அது எனக்கு கிடைச்சிருக்கு. நான் வரேன். புருஷன் வைரம் தங்கன்னு வாங்கி கொடுத்து பொண்டாட்டி சிரிக்கிறத விட அவன் வாங்கி கொடுக்குற பூவும் பொட்டுக்கு சந்தோஷப்படா பாரு. அவகிட்ட உண்மையான காதல் இருக்கும். ஆனா நீ என் கைய பிடிச்சி நடன்னு சொன்னதுக்கே இவ்வளவு சந்தோஷப்பட்ட பாரு. உன் காதலி அதுக்கும் மேல. இனிமே எதிர்பார்க்காம வர்றதுக்கு பேர் தான் காதலி. அவன் நம்ம கையை பிடிச்சி நடந்தா போதும், அவன் நம்ம தோல்ல சாஞ்சா போதும் நினைக்கிறதுதான் உண்மையான காதலி. பொண்டாட்டிக்கு தான் புருஷன் கையை பிடிச்சி நடக்கிறது அவளுக்கு பாதுகாப்பு. புருஷனுக்கு துன்பம் துயரம் வரும்போது பொண்டாட்டி மார்புல சாயிறது அவனுக்கு மதிப்பு. இப்படி ரெண்டு உறவு நினைச்சா அந்த உறவை கடைசி வரைக்கும் கொண்டு போலாம். இப்போ சொல்ற ஊரறிய உன்னை என் மனைவி ஆக்குறேன். என்ன சொன்னீங்க? நான் ஊர் உலகத்துக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சேன். ஏன்னா என் வாழ்க்கை இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு மட்டும் தானே தெரியாது. உன்னை ஏதாவது தப்பா நினைப்பாங்க, ரெண்டாம் தரம் ஏதாவது சொல்லுவாங்கன்னு தான் நான் கல்யாண பேச்சு எடுக்காம இருந்தேன். இல்ல, உன் கழுத்துல தாலி கட்டுறதுதான் உனக்கும் கௌரவம், எனக்கும் என் பொண்டாட்டிக்கு மதிப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். தாலி கட்டியத. ஐயோ, ஊர் உலகத்துக்காகலாம் இல்ல, இப்பவும் நான் உங்க மனைவியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுக்கு அடையாளம் தேவைப்படுது இல்ல? சரி, கையை பிடிச்சு நட. சொன்ன ட்ரெஸ் மாத்திட்டு வந்த பாரு, அங்க நிக்கிறடி நீ.
அவ எனக்கும் பொண்ணுதான். நான் முதைய மாத்தணும் தான் நினைச்சேன். நான் அவ கண்ணிலே பட போறேன்னு நினைச்சேன். அவ கண்ணில் பட்டுட்டேன். அதான் போய் மாத்திட்டு வந்துட்டேன். அது ஒண்ணு இல்ல, எல்லாரும் சேலை கட்டணும்னு அவளுக்கு மட்டும் ஆசை இல்லாம இருக்குமா என்ன? அதான் பிள்ளை ஆசைப்பட்டுட்டா. சரிங்க. சரி பல்லகி, போதும். போதுமா? இங்க வச்சு கொஞ்ச நேரம் போதும்னு சொன்னேன். அப்போ அவங்க வச்சு கொஞ்சம் தாம்மா. சரி வா. நிஜமாவே கொஞ்சலாமா? சரி. அப்பா உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ள கத்த மாட்டிய? கத்த மாட்டேன். இங்க வச்சு கத்திராத, வானம் போயிரும். நல்லா யோசித்து சொல்லு. கத்த மாட்டேன். ஏப்பா இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. எங்கேயா போய் படுத்த வேண்டியதான். ஆமா, அந்த இசைப்பவள எங்க போச்சுது? ஆளே காணோம். அப்படின்னா இவனும் அவளை தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்கான். இப்ப எவ்வளவு திங்கிருக்க மாச்சப்பட்டு எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு. என்னனே தட்டுங்கையுமா அலைஞ்ச மாதிரி இருக்குது. இப்ப இவ்வளவு ஒரு ரூபாய் வாங்க திங்க மாட்டேங்கடா. சரி சோல் கறி திங்க மாட்டா, பழங்களை கொடுக்கலான்னு பார்த்து பழங்கள் தானே வாங்க போயிருக்கேன். ஆளை காணல. கண்டிப்பா ஓடி ஒளிஞ்சிருப்பா. அவளுக்கு ஒரு சின்ன வருத்தம். இங்க எல்லாரும் சேலை கட்டிருக்காவலாம், நம்ம அவளை சேலை கட்ட விடலையா? அந்த கோவத்திலே அலைஞ்சிட்டு இருக்கா பாத்துக்க. என்னன்னு சொல்ற? ஆமாடா, அவளுக்கும் ஆசை இருக்குல்ல ஃபங்க்ஷன்ல. நம்ம சேலை கட்டவில்லை, மத்த எல்லாரும் வீட்டுல சேலை கட்டிருக்காங்க. அது அவளுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாரும் கிண்டல் வேலை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் மூஞ்சி தூக்கிட்டே அலைஞ்சா. சரிண்ணே, என்ன கொடு, நான் அங்க போய் பார்த்துட்டு வரேன். கொண்டு விட்டுட்டு வரேன். என்னடா இதை புடி, இதை எப்படியா அவளுக்கு கொடுக்க பாரு. வியாபார சங்கத்துல இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க, நான் அவங்கள வேற பார்த்துட்டு வரேன். இந்த புடி. எனக்கு வேற மனசே சரியில்லை. ஏன்னா அவ ஒரு மாதிரி இருந்தாதான் எனக்கு தாங்காத. சரிண்ணே, நான் அவளை பார்த்து கொடுத்துட்டேன். கொண்டா, எப்படியாவது கொடுத்துட்டா. இல்ல பாதி சாப்பிட்டாலும் போதும். சரிங்கண்ணே, கொண்டாங்க. அவளுக்கு ஒண்ணுனா இவன் உடஞ்சு போயிடுவான், இவனுக்கு ஒண்ணுனா என் மனசு செத்து போயிருது. இவனே கலங்கிருந்தான், இவன் கலங்குனா எனக்கு என்னெல்லாமோ பண்ணுது. டோட்டல் அஸ்திபாரமே ஆடின மாதிரி இருக்குது. எப்போ இவன் கலங்கி மட்டும் நான் பாத்துடவே கூடாது. எங்கடி போன? கல்யாண வேலை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா தேடுனேன், நீ ஜாபா அந்த மகிமா கூட நின்றுட்டு இருந்தேன். அதான் நீ கேட்டு பண்ணு போனேன். அது சரி, கல்யாணம் முடிஞ்சதே நான் உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன் தெரியுமா? அதாவது சடங்கு அன்னைக்கு எங்க கிங்ஸ்டன் ஒரு வேலை பார்த்தேனே, அதே மாதிரி கல்லி ஏதாவது எனக்கு சஸ்பென்ஸ் வச்சிருக்க? கொன்னுருவேன். அது அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு புடி இருக்குது கவினே. மிஸ் முடி குட்டிட்டாலேன்னு சொல்லி உங்களை கடிச்சிருவேன். இப்ப தானே நீ சொன்ன. சொன்னேன், ஆனா அது நான் சொல்லலையே. எனக்கு என்னமோ அதை கொடுத்துறாத. கொன்னுருவேன். அப்புறம் முக்கியமான ஒண்ணு, இந்த சேலை நல்லாவே இல்ல. முடிக்கிறானே போய் நான் தாவாணி போடணும், அவ்வளவுதானே? ஐ லைக் யூ டி. கற்பனை புத்தி கப்புன்னு பிடிச்சிருந்த பாத்தியா? நானே மாத்ததான் போய்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த அழகை கொஞ்சம் உங்ககிட்ட காட்டிட்டு போலாமே தான் வந்தேன். காட்டிருக்க கூடாது, அப்படியே போய் மாத்திருக்கணும் சேலைய. இல்லடி, மாத்திட்டு இருக்கும் போது அது கூட நல்லா தாண்டி இருக்கும். உங்களை அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். அதுதான் சேலை கட்டினீங்களா, அவளை ஏண்டி வெறுப்பத்துறீங்க? சும்மா விளையாண்டா அவ அப்பான்னு போவான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி இல்ல, அவளை எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவ பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட மாட்டேக்கோமா. அவளுக்கு அது கொஞ்சம் மனசு வலிக்கும்னு நினைக்கிறேன். அவ இப்ப போட்டுக்க ட்ரெஸ் கூட அண்ணன் சம்மதிக்கவே இல்லை. அவளாதான் எடுத்து கொண்டு போட்டிருக்கா. கிங்ஸ்டனுக்கு அது கூட பிடிக்கல, பாவாடை சட்டை தான் எடுத்து வச்சிருந்தான். எதுக்கு இப்படி பண்றீங்க? அவளும் பாவம் தானே. அதுக்கு இல்ல, ஆபத்து வருது. இன்னொன்னு வேற பிரச்சனையும் இருக்குது, அதான். சரி, உங்களுக்குன்னு ஏதாவது ரகசியம் இருக்கும். சரி பரவாயில்ல, நான் போய் தாவணி மாத்திட்டு வரேன். நான் வேணா ஹெல்ப்புக்கு வரட்டு மாடி? ஒண்ணு தேவையில்லை. இல்லட்டி பட்டுக்கிட்டு போட வேண்டியது இருக்கும். போய் பேசுனீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு. இந்த காலத்துல ஆபத்துக்கு பாவமே இல்ல. போட்டி ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சேன், ஹெல்ப் இப்படி தூசி மாதிரி தட்டி விடுதா. இப்பெல்லாம் ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு தாராள மனசு, ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னேன். ஒரு கிக்கி போட்டு விடுவோம்ல. தேவையில்லை. இல்லட்டி நல்லா போடுவேன், வேணா வரேன். தேவையில்லை. போ, பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவா, பாத்துக்கிட்டே இரு. அப்படி யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. இல்லட்டி இல்ல, நீ அப்படியே சொல்லு. இல்ல நான் ஹெல்ப் பண்ணி ஆகும். சரி வா வா வா. நீ கோவமா இருக்க, அது வேற இல்ல. நான் உனக்கு உதவியே பண்ண மாட்டேன். உனக்கு அந்த கோவம், நமக்கு ஒரு உதவி பண்ணா, ஒரு பட்டனை மாட்டி விடுதானா, ஒரு கொத்திய மாட்டி விடுதானா அப்படின்னு உனக்கு ஒரு கோவம். இன்னைக்கு அந்த கோவத்தை நான் தீர்த்தே ஆகணும். இல்லட்டி உனக்கு நிஜமாவே கோவம். நீ இப்படி சொல்லு. இங்க வாடி, நம்ம போவோம். ரொம்ப தாராளமா கூப்பிடுறீங்க. இதுக்கெல்லாம் தாராள மனசு இருக்கணும்டி. உங்க தாராள மனசு இப்ப எனக்கு தேவை கிடையாது. அப்படி சொல்ல கூடாது கேட்டியா? என்ன விட போறீங்களா இல்லையா? அதான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டோம்ல. சரி சரி, நான் சொன்ன ரூமுக்கு போ, என்னுடைய வரேன். வேண்டாம் சொல்லிட்டேன். சொல்றேன்ல, போ. எங்க? வந்தோன்னு கட்டினல, அங்க போ. இங்க பாரு, இதை விட்டாலும் பேச முடியாது, புரியுதா? ஒரு நாளைக்கு நான் கல்யாண வழியில இருப்பேன்,
பாத்துக்க. சரி சரி. சிரிச்சுக்கிட்டு சொல்றது. போதுமா? அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் மாத்தினா போதும். கொன்னுறேன். நான் கொன்னுறேன் பாத்துக்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். உடனே வெளியில ஓடி வந்துடுறேன். அப்படியே யாராவது கேட்டா தூங்கிட்டேன்னு சொல்லிடுறேன். சரியா? உள்ளே இரு, நான் வருவேன். நிஜமாவே நான் தூங்கிட்டேனா? அப்படி தூக்கம் வந்தா தூங்கிடு, முடிச்சல இருக்க வேண்டானே. அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு எப்படி 4 மணிக்கெல்லாம் வேலை வந்துடும். நான் எந்திரிச்சு போக வேண்டியதா இருக்கும். சரியா? சரி, சீக்கிரம் வர பாருங்க. சரி. நிஜமாவே அழகா தாண்டி இருக்க. சரி. நிஜமா தாண்டி சொல்றேன், அழகா தான் இருக்க. சரி, நான் போறேன், சீக்கிரம் வாங்க. அது சரி, வேலை நீங்களே என்ன வேலை? இசைப்பள்ளிக்கு 4 நாள் மட்டும் விட்டுட்டு வந்துருந்தேன். சாப்பிடாம அது பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கு. நீங்க எல்லாம் வெறுப்பேத்தி விட்டீங்க. அவ அதை அழுதுகிட்டே சாப்பிடாம அழுதா பொழுது. எங்களுக்கு தெரியாதுல்ல, நாங்க சும்மா தான் போட்டு வந்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டோம். சும்மா வீட்டையும் போட்டு விடுவோம். அவளுக்கும் ஆசை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அப்பதான் மகாராணி மாதிரி மேக்கப் பண்ணி விட்டுருப்போம். பண்ணல. சரி, 4 பேர் சாப்பாடு விட்டுட்டு வரேன். சாரி. சரி சரி, விளையாட்டு வெளியில எல்லாம் ஒண்ணு போலதான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? வேற இந்த இடத்துல இவ்வளவு காயப்படுத்திடாதுல்ல. சரி சரி, நீ போ, நான் வரேன். இது எங்க போச்சுன்னு தெரியலையே. இசைமா, இசைமா, தங்க பிள்ளை. ஓய் ஓய் ஓய், என்கிட்ட பேசினேன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. ஏய், இங்க வாடி. முடியாது. என் பொப்பு குட்டி, என் செல்ல குட்டிங்க பாரு. பார்க்க முடியாது. அப்படி சொல்லாதடி. நான் அப்படிதான் சொல்லுவேன். அப்படி சொல்ல கூடாது. சில மாதிரி இருக்கத பாரு. நிஜமாவே மிளகு சிலதான். இந்த துறைக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு பாத்துக்க. இருக்கும் இருக்கும். அழகா சேலை கட்டின. இது என்ன மானங்கட்ட Dressன்னு கேக்க. பார்த்து நான் எடுத்தனாங்க. அத கேக்க நீங்க பெரிய கோடீஸ்வரன் தானே. எனக்கு இவ்வளவு கஞ்சத்தனானு கேக்க. கஞ்சத்தனமா? ஏடி அது காஸ்ட்லி Dress டி. காஸ்ட்லியா? எங்க அப்பா என்ன ஓட விட்டு அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கை வைக்கல, இங்க இடுப்பு கீழ ஒண்ணு வைக்கல. என்னன்னு கேக்க? ஏடி மாடல் டி. அது அப்படிதான் இருக்கும். போட்டுக்க. மானங்கட்ட போய் இருக்குது. நான் இத கட்டி தூர எறிய போறேன். எனக்கு பிடிக்கவே இல்ல. இப்போ என்ன கழுத்து எறியணும் அதுதானே? சரி சரி, வா வா, அங்க தள்ளி போலாம் வா. கொன்னவே சொல்லிட்டேன். எங்க அம்மா என்ன முறைச்சிக்கிட்டே அலையறவ. என்ன மானங்கட்ட Dress போட்டுருக்க? எங்களை கேவலப்படுத்துதியோ அப்படின்னு நாலு பேர் பார்த்தா என்னடி சொல்லுவா? என்ன பிள்ளை வளர்த்திருக்கேன்னு சொல்லுவா. அப்படின்னு எங்க அம்மா என்ன திட்டிட்டு போறாவ. நீ சொல்ல வேண்டியதுதானே, டாக்டர் பண்ணட்டி அப்படிதான் இருப்பேன்னு சொல்ல வேண்டியதுதானே. ஏன் உன் மாப்பிள்ளை துட்டு இல்லையாங்க? அதுக்கு கைதான் வச்சாருன்னு எங்க அம்மா கேட்காவ. அப்படி கட்டிட்டாவளோ? இதுலதான் கஞ்சத்தனம் பண்ணணும் அளவுல இந்த கை வைக்கிறதுல போய் கஞ்சத்தனம் பண்ணிருக்காவ மாப்பிள்ளை அப்படின்னு எங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காவ. ஒழுங்கு மரியாதை எனக்கு கை வச்சு கொடுங்க சொல்லிட்டேன். நான் பாட்டுக்கு சிறை கடிச்சு பறந்துட்டு இருந்தேன். இப்ப கையை தூக்க கூட முடியல. நானும் அட்டென்ஷன்ல எவ்வளவு தூரம் நடக்க அவசரத்துக்கு கூட கையை தூக்க முடியல. இல்ல ஏதாவது சொல்லி மாதிரி சொல்லி நான் சொரிஞ்சு விடுதேன். இல்ல உங்களுக்கு என்ன வேணுங்க? இப்ப எதுக்கு நீ இந்த Dress போட சொன்னியா? இல்லடி, நல்லதான் இருக்குது. ஆனா கொஞ்சம் கவர்ச்சி ஆகி போச்சு பத்தியா. நல்லா இருக்குன்னு நினைச்சு எடுத்துட்டேன். அது நீ கொஞ்சம் பூசினாப்புல இருக்கியா, அதான். கொன்னா போட்டுவே கொன்னு. இல்லடி, கொஞ்சம் அமளி பாஸ் மாதிரி கொடுக்கணும்னு இருந்துட்டியா, அதான் இந்த Dress கொஞ்சம் ஓவரா எடுத்து காட்டிட்டு. மத்தபடி இல்ல, வேண்டாம் கலட்டிடு. அது எதுக்கு வம்பு. சரி வாட்டி, அப்படியே வேற மாத்திட்டு வந்துருவோம். கடைக்கு போயா? சே பக்கத்து ரூம்ல. ஏன் அதுக்கு எனக்கு போத்துறதோ? சார் வரணுமாங்க? புருஷன் இல்லாம இந்த இடத்துக்கு போக கூடாது. அத முத பழகிக்க. இந்த பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. சேலதனை கட்டியிருந்தேன். தாவணியை மாத்தினா மாத்திருக்க போறேன். தெரியாம அந்த இசைப்பிள்ளை வெறுப்பேத்திட்டேன். எவ்வளவு என்ன வேலை பத்து வச்சுட்டு போயிட்டு அதையும் மானமே பட்டுச்சு. ஒன்னு எனக்கு வேற Dress தாங்க சொல்லிட்டேன். வேற தாவணி போடுவா. தாவணி தான் போடுவேன், பயப்படாதீங்க. அதுக்குடி பிள்ளை மனசு பத்தியா நொந்து போறா. அவளை மட்டும் நாங்க சேலை கட்ட விட மாட்டோம்னு பிள்ளை நொந்து போயிட்டா. இல்ல உனக்கு தாவணி தட்டி சூப்பரா இருக்கும். இப்பாத்துக்க அத தாவணி கட்டுறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டோம்ல, பரவ என்ன இருந்தாலும் எங்க தப்பா நினைச்சிடக்கூடாது பத்தியா. அதுக்குதான் அவ அப்பானிட்டு போவதே எங்களுக்கு தெரியும். அது வேற நடி. பெரிய என்ன மனசு நொந்து போச்சு. பெரிய என்ன மனசு நொந்து போனதை பார்த்து கிங்ஸ் என்ன மனசு நொந்து போச்சு. கிங்ஸ் மனசு நொந்தா எனக்கு தாங்க முடியாது. அப்படியே அத கவினும் நொந்து போயிட்டான் பாத்துக்க. சாம் உட்காந்து ஒரே அழுவ. குடும்பமா சேர்ந்து கும்மி அடிச்சு அழுதுருக்கிய. அப்படி சொல்லக்கூடாது. பெரிய என்ன மனசு வந்துச்சுன்னா நாங்க யாரும் அவ்வளவுதான். புரியுது. இந்த மானங்க Dress பல்ல எனக்கு வேற ஏதாவது Dress கொடுங்க. அங்க ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாவ. எல்லாரும் ஓடி ஓடி வாங்கிட்டு இருக்காங்க. என்ன சீக்கிரம் வாங்குங்க. ஆமாட்டி, சீக்கிரம் போணும் வாட்டி. இல்ல நீங்க வரதுக்கு பார்த்தா வேற எதுக்கு வரத மாதிரி இருக்குது. இதுல மட்டும் மூளை நல்ல வேலை செய்யுமே. அப்படினா அத திட்டுன நீ புத்திசாலினே. என்னங்க சொல்லுதியா? ஆமாட்டி, நீ எவ்வளவு புத்திசாலி தெரியுமா? நிஜமாவா?
என்ன ஒரு புத்திசாலித்தனமா அந்த துறைக்குனே பிறந்துக்கன்னா பாரு. நான் அமெரிக்கால எல்லாம் போய் படிச்சு வீணடி உன் அறிவுக்கு முன்னாடி. அத்தாடி எங்க அப்பா கூட அப்படித்தான் சொல்ல தெரியுமா? உங்க அப்பா தானே கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. இப்போ நீங்க எங்க அப்பா கிண்டல் பண்ணதுல வேற எதுவும் பண்ணதில்ல? சிச்சே, இவ்வளவு அறிவாளி பிள்ளைய பத்தி என் கையில கொடுத்திருக்காரு, நான் அவரை குறை சொல்ல முடியுமா? அத்தாடி இதை மட்டும் எங்க அப்பா கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? அவர் ஏற்கனவே ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் இருக்காரு. ஆமா ஆமாங்க. அடியே அறிவு போட்டாட்டி புத்திசாலி, என் அறிவு கலைஞ்சியம், என் வைடூரியம் நீ. அதான் எனக்கு தெரியுமே. அப்படியா? ஆமா அதான் எனக்கு தெரியுமே. அப்படின்னா ஒடி வந்து நச்சு நீ உதட்டில ஒண்ணு கொடுப்பாப்போ. உனக்கு அறிவே கிடையாது, சுத்தமா அறிவு கிடையாது. நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். வேஸ்ட் வேஸ்ட். சரி சரி கிளம்பு கிளம்பு. யாருக்கு அறிவு இல்ல? எனக்கு அறிவு இல்லையா? சுத்தமா இல்லடி. ஓடி வந்து உனக்கு கொடுங்க முடியாதுங்க. எனக்கு எனக்கு அறிவு இல்ல. சுத்தமா இல்லடி. அறிவு இருந்தா அந்த சைடு இருக்க மாட்டேடி. இன்னத்துக்கு இந்த தொறைய கட்டி பிடிச்ச அவனிச்சு சும்மா ஈச்சின்னு புடிச்சுக்க மாட்டேன். உனக்கு அறிவு கம்மிடி. நீங்க இப்பெல்லாம் பேசி என்ன ஊசி பெத்துனா நான் அப்பெல்லாம் பண்ணிருவேன்னு நீங்க நினைக்கிய அப்படித்தானே? பையவள உண்மையில புத்திசாலிதான். கேட்டீங்க வாயேன். மாடு நீங்க பிறகு அப்படி குடுக்க சொல்லுவீங்க. இல்லடி வா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துரும். உண்மையில நல்லா இல்ல வா. அதான் நானும் சொன்னேன். எப்பவும் ஒரு ரெட்ல ட்ரெஸ்ஸும் ஒரு சாண்டல்ல பாடி முடியும், அது உனக்கு நல்லா இருக்குடி. அது போட்டாலும் எங்க அம்மா என்ன ஓடட்டு அடிச்சு விடுன்னு சொல்லிட்டாங்க. மருமகளா போற இன்னும் அந்த ட்ரெஸ் போட்டதுல சேலை கட்டுன்னு சொல்லிட்டாங்க. சரி வா, தாவணி ஏதாவது எடுத்து தரேன். வருவேன். ஆனா அங்க எதுவும் பண்ண கூடாது. இப்ப நான் பண்ணணுங்கியா வேண்டாங்கடி? அத சொல்ல பண்ண கூடாதுன்னு. ரைட் சிக்னல் வந்துட்டு. சரி வா ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடலாம். என்ன என்னங்க? இதுக்கு மேல முடியாது. அழகு அழகு கொட்டி கிடக்குடி அழகு. ஏங்க ஏங்க என்னங்க? அங்க ஸ்டார் பிரைஸ்லாம் கொடுக்கவங்க. ஒண்ணே ஒண்ணு வாங்கி கொடுங்களே. நீயே ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்க. கொட்டிச்சுருவேன். ஆனா சத்திய வசதண்டி இந்த துறைக்கு எங்கேயோ மச்சம் இருந்திருக்கு பாத்துக்க. இன்னும் இப்படி ஒரு அழகி இவ்வளவு குழந்தைத்தனமா ஒருத்தி எனக்கு கிடைப்பாளா? ஆமாங்க ஆமாங்க. ஏங்க ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுத்துருங்களே. எங்க அம்மா உன்னை ஓடட்டு அடிச்சாவளோ? எப்படிங்க கண்டுபிடிச்சியா? இல்ல இவ்வளவு பவியமா என்கிட்ட வந்து ஐஸ்கிரீம் கேக்கியா, அதை வச்சுதான். அப்ப ஏகப்பட்ட ஐஸ்கிரீம் உள்ள போயிருக்கு. அது எங்க அம்மா பாத்துருக்காவா, விரட்டி அடிக்காவா, அப்படிதானே? உங்க அம்மைக்கு இதனால விரட்டே தெரியாது பாருங்க. உங்க அம்மையே இப்படிதான் பாத்துக்காங்க. எப்ப பாருங்க இப்படிதான் பண்ணுவாங்க. அடியே எங்க அம்மா பின்னாடி நின்னுட்டு இருந்தாவ. அதுக்கு என்ன? அவி நின்னு எனக்கு என்ன? அதானே அவிய நின்ன உனக்கு என்ன? சரி சரி வா, ஆட்கெல்லாம் பாக்காங்க. வேற ட்ரெஸ் மாத்திட்டு வரலாம். அப்போ ஐஸ் நம்ம ஐஸ் தாண்டி இங்கதான் இருக்கும். வா முதல் ட்ரெஸ் மாத்திட்டு அப்புறம் சாப்பிடலாம். நானும் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். வேண்டாம் வா. சரி. என்னங்க என்னங்க? என்னடி தங்கம் சொல்லு. இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் கூட என்னால எடுத்து வைக்க முடியாது. ஒழுங்கா தூக்கிட்டு போங்க சொல்லிட்டேன். இவ்வளவு தானடி. இதெல்லாம் ஒரு பாக்கியம் பத்துக்க. எப்படி தூக்கிட்டு போறேன்னு மட்டும் பாரு. அப்படியே ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கி தந்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு தின்னுட்டே வருவேன். நீங்க பாட்டுக்கு என்ன தூக்கிட்டு போவீங்க. சுத்தி வட்டி ஆட்கள் இருக்கா வைக்கல பார்க்க போறதே கிடையாது. ஏல விவசாய கட்டவனே அவளை கீழ இருக்கும்ல. என் பொண்டாட்டிக்கு கால் வலிக்கு. வலிக்கும்ல வலிக்கும். 30 ஐஸ் தின்னுட்டு வந்திருக்கால வலிக்க தானே செய்யும். அடி பாதவத்தி 30 ஐஸ் அடி தின்ன. உங்க அம்மைக்கு கணக்கே தெரிய மாட்டேங்குது. நீ எல்லாம் காலேஜ் கரன்ஸ்பாண்டா. எனக்கு சொல்ல 29 ஐஸ் தான் தின்னுருக்கேன். அவ தப்பா சொல்லுதாவ. ஏமோ நீங்க தப்பா கணக்கு சொல்லாங்க. அவ 29 தான் தின்னுருக்கா, 30 எல்லாம் திங்கல. அதுக்குதான் என்கிட்ட வந்திருக்கா. நான் வாங்கி கொடுக்கணுமா? நான் வாங்கி கொடுத்தா 30,000. சும்மா சும்மா கணக்கு தப்பா சொல்லாதீங்க. காலேஜ் கரன்ஸ்பாண்டா. ஒரு கூட்டல் கூட தெரியல. பேசாதடி. பேச்ச பாரு. பேசியே ஆட்களை கவுத்துவல்ல. இங்க தானே வரட்டிக்கிட்டு வந்தேன். அட இந்த அக்க போர் வேறையா? இதுக்கு எங்க அம்மா காவல் வேறையா? எல்லாம் கீழே இறக்கி விடல. ஆமா நீங்க சொன்ன அவன் இறக்கி விட்டுட்டு தானே மறைச்சு சொல்லி பாப்பான். ஆனா இவனுக்கெல்லாம் தைரியம் இருக்குது, எனக்கு தான் தைரியம் பத்த மாட்டேங்குது. எனக்கும் ஆசைதான், ஆனா என்ன கண்டதான் அதிரடிச்சு ஓடுதால. இல்ல சாரணே என்ன? இல்ல அவன் ஜான் ஒன்னு தேடிட்டு இருந்தாமல. அதே அது என்னது அண்ணியோட தங்கச்சியா எதுக்கோ கூட்டிட்டு வரந்தாமா. அட பாவி பையில இவன் நேக்க போட்டு வாங்குதான். இல்ல அந்த பிள்ளை இப்பதான் எங்கோடி போச்சுது. எங்கோடி? நான் சொல்லும்போது நீங்க நம்ப மாட்டேன்னு சொன்னீல்ல. கள்ள பைய இந்த வேலை வர பாக்கானாங்க. கடிச்சிருவேன் பாத்துக்க. இவன் மட்டும் எங்க அம்மா மாடி பிள்ளை எப்படி பண்ணுதான்? இன்னதுக்கு எங்க அம்மா ஆடான்னு ஆடி இருப்பாவல. என்ன எங்க அம்மா ஒரு ரொம்ப நல்ல மாறிட்டவளோ? ஏடி போல இறக்கி விட போறியா இல்லையால? எனக்கு கால் வலிக்கல. அவளுக்கு கால் வலிக்கல. வலிக்க மாட்டே வலிக்கும். மண்டபத்தை 1000 நேரம் சுத்தி இருப்பா. கால் வலிக்காம? ஏமா அது உண்மையில கால் வலிக்கணும் இல்ல சொல்ல மாட்டா. சரிம்மா நாங்க ட்ரெஸ் மாத்தணும், நான் அதை எடுத்து கொடுத்துட்டு வரேன்.
அடப்பாவி, இது வரைக்கும் அம்மா கிட்ட சொல்லுதான். எனக்கு தான் தைரியம் பத்தாதோ, நானும் சொல்லிட வேண்டியதான். இல்ல அந்த பச்சை கலர் தான் எடுத்து போட சொல்ல, அதான் நல்லா இருக்கும். ட்ரெஸ் எடுத்துக்காம பாரு, ட்ரெஸ். சரிம்மா, நான் கூட்டு போறேன். என்ன டாடா ஓடிட்டு அடிச்சிரும் பாத்துக்க. டாடா தானங்க சொன்னேன். பாரு சாமத்தியக்காரி ஓடிட்டு சொல்லிட்டேன். டாடா சேட்டை பிடிச்சவள, ட்ரெஸ் மாத்திட்டு தானே வரணும். வா. இல்ல உனக்கு என்ன வேணும்? ஆகா, இத சரியான சந்தர்ப்பம், அம்மா கிட்ட சொல்லிடலாம். இல்ல உன்கிட்ட தான் கேட்க, என்ன வேணும்? ஏத்தே உங்களை நான் எங்கல தேடிட்டு இருக்கேன். அக்கா உங்களை தேடிட்டு இருக்கா, சீக்கிரம் போவீனா? ஐயோ புள்ள தேடிட்டு இருக்காளோ. சரி நான் ஏதோ வேணும் நிக்காம பாரு, எனக்கு என்னன்னு கேட்டு கொடு, நான் வரேன். அது நான் பாத்துக்கிறேன் தே, நீங்க போங்க. என்ன வேணுமோ நான் கொடுத்துக்கிறேன் தே, நீங்க போங்க. என்ன என்னன்னு அவட்ட கேளு, தருவா. அவதானே தர முடியும். சரிம்மா, நான் வாங்கிக்கிறதேம்மா. பாமவனே பா. எங்க அம்மா எது கேட்டாலும் தர சொல்லியிருக்காவ, மறக்காம கொடுத்துரு. என்ன எங்க அம்மா என்ன சொல்லிட்டு போனாலும் கேட்டல, எது கேட்டாலும் கொடுக்கணுமா, கொடுத்துரு.